வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம பொதுவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கீரையை சமைக்கும் போது ஒரு சில விஷயத்தெல்லாம் நல்லா நோட் பண்ணணும். கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே நல்லா அதை சுத்தமாக கழுவணும். அதில் நிறைய மண் இருக்கும். அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கீரைகளில் அடிச்சிருப்பாங்க. அதனால் கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் நீங்கள் கீரையை வைத்து அலசுவது நல்லது. அதே போல் கீரையை நீங்கள் சமைக்கும் பொழுது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது. அதே போல் நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிடும். கீரையை குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. கீரையை நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன கீரையில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பசலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். பசலைக்கீரை மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கும். வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட நாமளே வளர்க்கலாம். பசலைக்கீரையில் நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்தெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நமக்கு அதிகரிக்கும். அனைவருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு பசலைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அனுப்பி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் மாரடைப்பு பக்கவாதமெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள், அந்த அல்சர் போன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக மாறுவதை தடுக்கக்கூடிய கீரை மணத்தக்காளி கீரை. ஸோ கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் சூடு எல்லாம் குறைக்கப்பட்டு ஆரோக்கியமான மருத்துவங்கள் கிடைக்கும். ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது மணத்தக்காளி கீரையும் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். புதினா கீரையை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பிடும்போது நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அதிகமாக இருக்குது. இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும். இருமல், ஆஸ்துமா, சளி உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்குமே புதினா இலைக்கீரை ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் புதினா இலைக்கீரை ஹெல்ப் பண்ணும். அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றுவதற்கெல்லாம் புதினா இலைக்கீரை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் நம்ம புதினா இலைக்கீரையை வெறும் வாசனைக்காக பயன்படுத்திட்டு உணவுகள் தூக்கி போட்டுறாமல் நம்ம உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது, வாரத்தில் ஒரு தடவை புதினா இலைக்கீரையை சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்றது எல்லாமே நமக்கு நல்லது தான். கருவேப்பிலை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் பல பேருக்கும் அது ஒரு கீரை வகை அப்படின்னே தெரியாது. கருவேப்பிலையுமே வாசனைக்காக உணவுகளில் சேர்த்துட்டு பிறகு நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம சாப்பிட்றது நல்லது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. ஆனால் கருவேப்பிலையோ பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை நீங்கள் குறைச்சி ஹீமோகுளோபின் கவுண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். கண் பார்வையை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அதிகரிக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுமே கருவேப்பிலை கீரை உங்களுக்கு தீர்த்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மருத்துவன்மைகளை கருவேப்பிலை கீரை உங்களுக்கு கொடுக்கும். முருங்கை கீரை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் முருங்கை கீரையில் கொட்டி கிடக்குது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான கீரை தான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தி புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். இரும்புச்சத்து அனிமியாவை குறைத்து ஹீமோகுளோபின் கவுண்ட்டை நம்மளுடைய ரத்தத்தில் அதிகப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும்.
குணப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை. உடல்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து நமக்கு கரைக்கக்கூடிய தன்மை முருங்கைக்கீரை கொண்டிருக்கு. ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நுரையீரலை ஒட்டுமொத்தமாக பலம் பெற வைத்துக்கொண்டு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை இந்த முருங்கை இலைக்கீரையை குழம்பு வச்சு சாப்பிடலாம். இல்லைனா வாரத்தில் 2 தடவை முருங்கை இலைக்கீரையை பொரியலாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், கூட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரை நம்ம வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையில் 3 வகைகள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை பொன்னாங்கண்ணி கீரை சரி செய்யும். கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய தன்மை கொண்டது பொன்னாங்கண்ணி கீரை. அதோடு நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி உடல் எடையும் கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை பொன்னாங்கண்ணி கீரையும் எடுத்துக்கொள்ளலாம். பாலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான். அதனாலேயே அதனுடைய மகத்துவம் பல பேருக்கு தெரியறது கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வந்து பாலைக்கீரை தான். அதாவது கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்காது, ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களான நார்சத்துக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கும். ஸோ அதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு பட்டியலில் இடம்பெற்றக்கூடியது. அப்போது இந்த பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனையை மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது, பாலைக்கீரையை ஸ்மூத்தி மாதிரி சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலைக்கீரையில் விட்டமின் கே, காப்பர், ஜிங்க்கு, பொட்டாசியம், மெக்னீஷியம் உள்ளிட்டவை நிறைந்திருக்கு. இந்த பாலைக்கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செய்து எடுத்துக்கொண்டு வரும்போது வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகுவதற்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கும் நிறைய நன்மைகளை செய்யும். அதுக்காக தான் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் கீரைன்னு சொல்கிறாங்க. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்துறதால தான் இதுக்கு இந்த பேரே இருக்குது. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரையாக அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்தோ எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே முடக்கத்தான் கீரை வந்து குறைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் தோசையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறைய மருத்துவமைகளையும் கொடுக்கும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களாம் கூட முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தய கீரையை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் வெந்தய விதைகளை எடுக்கும்போது உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நன்மைகள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நீங்கள் சாப்பிட்டாலுமே நடக்கும். வெந்தய கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களினுடைய அளவை குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தய கீரையில் இருக்கக்கூடிய நார்சத்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் இதெல்லாம் ஏற்படாமல் தவிர்த்து செரிமான மண்டலத்தையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும். சிறுகீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகிய விட்டமின்களும் இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். தொடர்ந்து சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக அந்த கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்பட தடுத்துக்கலாம். எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமைப்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக மாற்றிக்கலாம். இதய ஆரோக்கியத்தையுமே சிறுகீரை உங்களுக்கு மேம்படுத்தும். அதனால் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் புதினா கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வாரம் மணத்தக்காளி கீரை, அதுக்கடுத்த வாரம் சிறுகீரை, அதுக்கடுத்த வாரம் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது கீரைகள் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். தொடர்ந்து கீரைகள் எடுத்து நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.